அவரை வச்சு மதரசா நடந்துகிட்டு இருந்துச்சு, அல்லா நடக்காட்டிட்டு இருந்தான். ஆனா ஹதரத் அவங்க நான் பார்த்த வரையில் ஒரு மாணவர் என்ற ஒரு காரணத்தினால எந்த தோய்வும் இல்லாமல் ஒரு மதரசாவிற்கு என்று எவ்வளவு பெரிய உழைப்பு செய்வார்களோ, எவ்வளவு அக்கறை செலுத்துவார்களோ, அந்த முழு மூச்சோடு அப்படி நிறைய மாணவர்கள் வந்துட்ட மாதிரி ஒரு பெரிய கனவோட மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்களுக்கு தர்பியா செய்யற ஒரு நோக்கத்தோடு ஒரு பார்வையோடு தான் அந்த ஒரு மாணவர் மீதும் அக்கறை செலுத்தி வந்தாங்க. 5.5 மாசத்துக்கு பின்னாடி பள்ளி கல்வி ஆண்டு முடிவடைந்து விடுமுறை காலம் முதல் ஆரம்ப 7 மாணவர்கள் மாஷா அல்லாஹ் ஹதரத் அவர்களுக்கு மதரசாவுக்கு கிடைத்தார்கள். அதன் மூலமாக மதரசா சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் பின்னாட்களில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வரைக்கும் வாடகை கட்டடம் ஜேஎஸ் பில்டிங்ல முதல்ல ஆரம்பமாகுது. ஜேஎஸ் பில்டிங்ல கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அதே கட்டிடத்துல இருந்தாங்க. அதற்கப்புறம் அடுத்ததாக நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த வளாகத்துக்கு மதரசா வரும். ஆனா அந்த ஆரம்பத்துல உள்ள 7 ஆண்டுகள் என்பது மிக தியாகத்திற்குரியவை, மிக தியாகத்தின் பக்கங்கள். அல்லாஹ் ஆரம்பமானவர்களுக்கு சில தியாகங்களை வாங்கலாம். அதன் மூலமாக இதுல யாரும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அல்ல, மதரசா உருவாகுவதற்காக சில நபர்களையும் சில மாணவர்களையும் சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அதன் மூலமாக பின்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்துகளை தருகிறான். சஹாபாக்கள் பெரிய தியாகம் செஞ்சாங்க. நாம் நிம்மதியாக உட்கார்ந்து தீனுடைய செயல்பாடுகளை அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய தியாகம். அது மாதிரி சின்ன சின்ன தியாகங்களை ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா வாங்கினான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தண்ணியே இருக்காது. மதரசாவில் பெரிய சூழ்நிலைகள், பள்ளப்பட்டியில தண்ணி பற்றாக்குறை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவ்வப்போது ஏற்படும். வருடத்துல அதிகமான நாட்கள் தண்ணீர் பற்றாக்குறை. உண்மையிலே சொல்ல போறதாக இருந்தா அந்த நேரத்தில் உள்ள மாணவர்கள் அந்த தண்ணீர் நிலை யோசிச்சு பார்த்தாங்கன்னா பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பிடும். மோட்டரை போட்டுட்டு எல்லாரும் டேங்க தொட்டியை பார்த்துட்டே இருப்பாங்க. தண்ணீர் வலிந்து விட்டால் உண்மையிலே அன்றைக்கு ஒரு பெரிய பெருநாளை போன்ற, ஈதுடைய பெருநாளை போன்ற அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தண்ணீர் நிரம்பி விட்டது, அப்படி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. தண்ணீர் மிக பற்றாக்குறை. அப்ப ஹதரத் அவர்களும் சொந்தமாக பெரிய தியாகம் செஞ்சாங்க. மாணவர்களும் மாஷா அல்லாஹ் மனம் சுளிக்காமல் சுய ஆர்வத்தோடு தண்ணீர் வண்டி தண்ணீர் வாங்கி ஊற்றக்கூடிய சூழ்நிலையும் வந்துச்சு நிறைய நேரங்கள்ல. அப்ப அந்த தண்ணீர்களை எல்லாத்தையும் எல்லா இடத்திலையும் நிரப்புவதற்காக வேண்டி மாணவர்கள் மிக இன்முகத்தோடு சுய ஆர்வங்களோடு அதில் ஈடுபட்டாங்க. நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த காரணத்தினால எங்களுக்கு தெரிய நிறைய நேரங்கள்ல வலுவான வேலைகளை எங்களிடம் சொல்லாமல் ஹதரத் அவங்களை செஞ்சு வந்தாங்க. இதற்கு பின்னால் ஹதரத் அவர்களுடைய அருமை துணைவியார் அவர்களும் ஓராண்டு காலமாக மாணவர்களுக்கு சமைத்து கொடுத்து, அதே போல ஹதரத் அவர்கள் வீட்டில் மாணவர்களை ஓராண்டு காலம் தங்க வைத்து, தண்ணீர் இல்லாத கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள்லையுமே கூட வீட்டில் வந்து துவைத்துக்கலாம், வீட்டில் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டையும் திறந்து கொடுத்து அதற்கான எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தான். அந்த தண்ணீருக்காக உஸ்தாதும் எல்லா மாணவர்களும் சேர்ந்து வாரம் தினமும் வாரத்துல ஹதரத் அவங்க நீண்ட நேரம் மனமுருகி ஜும்மாவுடைய அந்த நாள்ல திக்ர் மற்றும் ஸலவாத்துலாம் ஓதுறதுக்கு முன்னாடி சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாங்க. நீண்ட நேரம் நசீஹ் செய்வாங்க, நிறைய துவாக்கள் செய்வாங்க. அப்பத்துல இருந்து உள்ள ஒரு துவா, யா அல்லாஹ் தண்ணீருக்கான விடுவை கொடுத்து விடு, மதரசா கியாம நாள் வரை நடத்தீர் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றும் நம்முடைய காதல்ல ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க அதிகமா துவா செஞ்சு அந்த கண்ணீர் தான் இவ்வளவு பெரிய கட்டிடமாக, அன்றைக்கு இருந்த ஒரு சிறிய ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய விருட்சமாக ஆகி இன்றைக்கு விழுதுகளுக்கு சனது வழங்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அவர்கள் அன்றைக்கு சிந்திய அந்த கண்ணீர் துளிகள் தான் காரணம். இப்ப மதரசாவுக்கு ஆரம்பத்துல பெயர் முடிவு செய்யணும், என்ன பெயர் வைக்கலாம். அதுக்கவங்க ஆண்டு காலம் ஆரம்பத்துல மதரசா ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு திட்டம் இருந்ததுனால அப்பத்துல இருந்தே பேர் வைக்கணும். நிறைய மாணவர்கள் இருப்பதை போன்று பாதித்துக் கொண்டு நிறைய பேசுவார்கள், நிறைய விஷயங்களை இதற்காக ஆர்வப்படுவாங்க. இப்ப மதரசாவிற்கு சபீலுல் குர்ஆன் வைக்கலாமா அல்லது சபீலுல் ஹுதா அப்படின்னு சொல்லி வைக்கலாமான்னு சொல்லி அபிப்பிராயத்தை யோசனை கேட்டாங்க. சபீலுல் குர்ஆன் வைக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன காரணம்னா சபீல்ன்ற வார்த்தை அவர்கள் பயின்ற தாருல் உலூம் சபீலுர் ரஷாதுக்கு ஒப்பாக சபீல்ன்ற வார்த்தை இருக்கும். குர்ஆன் எனக்கு வாழ்க்கையே குர்ஆன் தான், குர்ஆனின் மீது அல்லாஹ் தஆலா பிரியத்தை கொடுத்திருக்கிறான், நான் சேவை செய்ய முன் வருவதும் குர்ஆனுக்காக தான், என்னுடைய வாழ்க்கையை குர்ஆனுக்காக தான் அப்படின்றதால குர்ஆனுடைய பெயரும் மதரசாவின் பெயரில் அங்கமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் குர்ஆனின் பாதை அப்படின்னு அர்த்தம் வர்றது மாதிரி சபீலுல் குர்ஆன் என்று அரபியில பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெயரை ஹதரத் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இந்த அடிப்படையில வாடகை வீட்டுல இருந்து இப்ப பிறகு 2012ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க தேதி 12/12/12
அந்த 12 முதல்ல பள்ளிவாசல் இந்த வளாகத்துல கட்டப்பட்டது. வாடகை வீட்டுல இருந்து முதல்ல பள்ளிவாசலுக்கு மதரசா மாறிச்சு. அப்புறம் மாணவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் நிறைய கட்டிடங்களையும் சௌகரியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை இந்த மதரசா அதன் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கங்களில் தொய்வின்றி செழிப்பாக நடைபெற தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த மதரசா உருவாகுவதற்காக அதிகம் ஹஜ்ரத் பாரி சாஹிப் அவர்களுக்கு பெரிதும் பக்தபலமாக இருந்து உழைத்தவர்களும் ஆதரவு கரம் நீட்டியவர்களும் நிறைய நபர்கள் உண்டு. அவர்கள் அனைவரின் பெயர்களையும் முழுமையாக கூறி அவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேர அளவு அனுமதி தரவில்லை என்பதாலும், சில நபர்களை கூறி சில நபர்களை விட்ட குற்றமும் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால பொதுவாக எல்லோருக்குமாக இந்த நல்ல நேரத்தில் மனமாற துவா செய்கிறோம். அல்லாஹ் மதரசாவிற்கு எந்த ரீதியிலும் உழைத்த உதவிய, குறிப்பாக கட்டிட வேலைகளுக்கும் இதர தேவைகளுக்கும் பெரிய செலவினங்களை பொறுப்பேற்ற அனைத்து நல்லுள்ளம் படைத்த தனவந்தர்களுக்கும் அல்லாஹு தஆலா தனிப்பெரும் கிருபையினால் ஈருலக ஈரேற்றங்களையும் அளித்து ஹலாலான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து எல்லாவித பாக்கியங்களையும் வழங்கி சகல சிரமங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். அவர்களின் குழந்தைகளிலும் சிறந்த ஹாஃபிஸ் ஆலிம்களையும் உம்மத்தை நேர்வழிப்படுத்தும் சீர்திருத்த தாயிகள் ஆன்மீக வழிகாட்டிகள் உருவாக வழி செய்வானாக. ஆமீன். மதரசாவில் பாருங்க, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மதரசாவில் நல்ல கட்டிடம் உருவாயிருச்சு, நல்ல வசதிகள் உருவாயிருச்சு. அப்படின்றது மட்டும் இல்லாமல் தஜ்வீத் தர்தீல் முறையில குர்ஆன நுணுக்கமாக கலை நுணுக்கத்தோடு திருத்தி கொடுக்கப்பட்டு மட்டும் இந்த மதரசா நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தஜ்வீத் பட்டறைக்கு பேர் தான் சபீலுல் குர்ஆன். சபீலுல் குர்ஆன் குர்ஆனிய பாதைன்னு அவங்க பெயர் தேர்ந்தெடுத்து நல்ல நோக்கத்துல உயரிய நோக்கத்துல வச்சிருக்கிறாங்க. இங்க தஜ்வீத் தர்தீலோட ஒவ்வொரு மாணவருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம முழுமையாக அந்த அடிப்படையில தான் ஓதி கொடுக்கப்படணும். இதை பாருங்க, மதரசாவிற்கான லட்சியங்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக நாம இந்த மாதிரி விழாக்கள்ல நாம கேள்விப்படுவோம். மதரசா அப்படின்னு சொல்லி சொன்னா பல உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க ஒரு நிறுவனத்துக்கு கீழே. அப்படின்னா மதரசாவின் நோக்கம் அப்படின்னு சொல்லி இடம்பெயரும். நாங்க பார்த்தது ஹஜ்ரத் அவர்களை மட்டும்தான். அதனால ஹஜ்ரத் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 4 முக்கியமான அம்சங்கள் என் போன்ற எல்லா மாணவர்களுக்கும் பயனாக இருக்கும், அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் என்பதால் அந்த 4 விஷயங்களையும் நம்முடைய சிற்பியாகிய ஹஜ்ரத் உஸ்தாதுனா ஹஜ்ரத் தாரிசாப் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த 4 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள், குறிப்பாக முதல்ல மதரசா ஆரம்பிச்சதுமே ஹஜ்ரத் அவங்க ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் மதரசா ஆரம்பிச்ச நேரத்திலையும் குடும்பத்துடைய மாணவர்கள் நிறைய ஆண் குழந்தைகள் ஹாஃபிஸ்களாக உருவாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத். குறிப்பாக குடும்பத்தார்கள் அதிகம் பயனடையணும் அப்படின்ற நியத்து நபி அவங்க தாவத் ஆரம்பத்தில் கொடுத்ததே தன்னுடைய குடும்பத்தார்களை முன்னாடி அவங்களை முற்படுத்தி தான். அதனால நிறைய ஹாஃபிஸ்கள் ஆண் குழந்தைகள் நம்மள்கிட்ட உருவாகணும்னா குடும்பத்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த நேரத்தை கிடைச்ச ஆரம்ப மாணவர்கள் அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் குடும்பத்துக்காரவங்க தான். பின்னாட்களிலும் நிறைய குடும்பத்துக்காரர்கள் கிடைத்தார்கள். எல்லாரும் ஹாஃபிஸ் ஆலிம்களாக ஹஜ்ரத் அவர்களால் உருவாக்கப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது ஒரு விஷயம் ஹஜ்ரத் அவங்கள்ட்ட பார்த்தது என்னன்னா, யாருக்கு எந்த தயவுதாட்சியமும் காட்டாம அவர்கள் யாருக்கு முதல்ல அலிப்பா சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு இறுதி வரைக்கும் உண்டான எல்லா மாணவர்கள்ட்டையும் சின்ன தஜ்வீதோட தப்ப கூட விட்டு கொடுக்காமல் அதுல பாரபட்சம் காட்டாமல் எவ்வளோ பெரிய மற்றவங்கள்ட்ட லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தாலும் கூட அவங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரே நிலையிலிருந்து ஒரே உசூல ஒரே அவங்களுக்கு வகுத்து கொண்ட அந்த வரையறையிலே நின்று தஜ்வீதை திருத்தமாக ஓதி எழுத்தெழுத்தாக சரி செய்வாங்க. இது ஹஜ்ரத் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹஜ்ரத் அவங்களுடைய 2 கூற்றுகள் பிரபல்யமானவை. 2 விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாணவர்களே ஒரு மாணவர் இருக்கும் போதும் சரி 7-8 மாணவர்கள் இருக்கும் போதும் சரி எப்பயுமே சீர்திருத்தத்துக்காக சொன்ன ஒரு அடிக்கடி சொன்ன வாசகம் என்ன, எனக்கு ஒரே ஒரு மாணவர் இருந்தாலும் அவர் ஒழுக்கமாக நல்ல தஜ்வீதோட ஓதுற பையன் மட்டும் தான்ப்பா என்கிட்ட இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா கூட்டங்கள் நிறைய சேர்த்து நிறைய உஸ்தாதுகள் போட்டு நிறைய மாணவர்கள் கூட்டம் ஹஜ்ரத் அவங்க எந்த காலத்திலையும் நினைச்சதே கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த நோக்கமே கிடையாது. என்கிட்ட சிறப்பான மாணவர்கள் தரமான ஹாஃபிஸ்கள் தஜ்வீதோட ஓதி உருவாகணும், அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். இரண்டாவது சொல்லுவாங்க ஹஜ்ரத் அவங்க, ஓதி முடிச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருடங்களும் ஆகலாம் 5 வருடங்களும் ஆகி இருக்கிறது, தஜ்வீத் இவ்வளவு தர்த்தீலாக ஓதுறதுனால
அவங்க காரி சனதெல்லாம் பெற்று முதுகலை பட்டம்லாம் பெற்று அந்த நிபுணத்துவத்தோட அழகான முறையில குரான் இறங்கிய முறையில மாணவர்கள் ஓதணும் அப்படின்றதுனால இவ்வளவு சிரத்தை எடுத்து நமக்கு ஓதி கொடுத்து விட்டு கடைசியாக சொல்லி அனுப்புவாங்க, உடன்படிக்கை செய்வாங்க. நான் எப்படி நிறுத்தி நிதானமா ஓதி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஓதி நீங்களும் ஓதி கொடுத்தா மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் உண்டான ஆசிரிய மாணவர் தொடர்பு இருக்கும். இல்லை என்றால் ஆசிரிய மாணவர் தொடர்பு முறிந்துவிடும். அப்ப நீங்க மூத்து வரைக்கும் இதே நிலைமையில இருந்தா ஓத வேண்டும். நிறுத்தி நிதானமாக, இப்படி நிறுத்தி நிதானமாக தான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஓதி கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஹஜ்ரத் அவங்க நம்ம பெரிய ஹஜ்ரத் காரி சாஹிப் அவங்களோட மிக மானசீகமான ஒரு தொடர்பு. படிச்சு கொடுத்த உஸ்தாதுக்கு இன்று அளவிலும் அன்றைய நேரத்தில் ஏற்பட்ட அந்த தொடர்பு மாஷா அல்லாஹ் இன்றளவிலும் அவர்கள் தங்களுடைய உஸ்தாதோடு மிக பணிவாக எல்லா நிலைகளிலும் தங்களுடைய ஆசிரியரை முற்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவர்களிடமிருந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் இது போன்று ஹஜ்ரத் உஸ்தாதுனா அவர்களிடமும் ஏனைய நம்முடைய எல்லா உஸ்தாத்மார்களிடமும் இதே போன்ற மானசீக தொடர்பு நமக்கும் வேண்டும். வாழ்க்கை இறுதி மூச்சு வரை இன்ஷா அல்லாஹ் அவர்களிடம் பயனடையக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நான்காவது ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துலயும் நல்ல தரமான பொருளை ஹஜ்ரத் அவங்க விரும்பாங்க. மதரசா இப்பதான் வாடகை கட்டடம், தண்ணி கூட ஒழுங்கா இல்லை, நிறைய சிரமங்கள் இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு அழகான டெஸ்க் வேணும், நல்ல அழகான சுவையான சாப்பாடு வேணும், தங்கும் விடுதி இன்ஷா அல்லாஹ் கட்டணா இப்படிலாம் கட்டுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நல்ல தரமான விஷயங்களை யோசிச்சு வந்திருக்கக்கூடிய ஓதக்கூடிய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் சிரமப்படாம எல்லா சௌகரியங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க ஹஜ்ரத் அவங்க. இப்ப இறுதியாக நம் ஹஜ்ரத் அவர்களை உருவாக்கிய ஆசான் ஷேகுல் குர்வா ஹஜ்ரத் காரி சிராஜுத்தீன் சாஹிப் தாமத் பரக்காத்தும் அவர்களுக்கும், நம்முடைய உஸ்தாதுனா காரி அப்துல்லாஹ் ரஷாதி தாமத் பரக்காத்தும் அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் வழங்கி நம் வாழ்நாள் முழுக்க அவர்களிடமிருந்து பயனடையும் நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மதரசாவின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களான மூத்த உலமா பெருமக்களுக்கும், மதரசாவின் வளர்ச்சிக்காக உதவி உழைத்த எல்லா மேன்மக்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலியையும் பகரத்தையும் தருவானாக. குறிப்பாக ஹஜ்ரத் அவர்களின் மர்ஹூம்களாகிவிட்ட பெற்றோர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள், மதரசாவிற்கு உதவியவர்கள். இந்த நேரத்துல என்னுடைய வாசகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அதிகப்படுத்திக் கொள்றேன். பொதுவாக உதவி செஞ்சவர்களை வேற யாரையும் நான் குறிப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சின்ன மீறுதலும் ஏற்படுகிறது. ஹாஜி மொயினுத்தீன் அவங்க உண்மையிலே தீனுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர் என்றுதான் அவங்களுக்கு பெயர். சமீபத்தில் அவர்கள் மரணமாகிவிட்டார்கள். அவருடைய கபரை அல்லாஹ் தஆலா பூஞ்சோலையாக ஆக்குவானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தை அல்லாஹ் தஆலா அனைத்து உதவிய